சிந்து வந்து அழுதபடி இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து சிவா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சிந்து முதல்ல சொல்ல மறுக்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப வம்பு பண்ணி கேட்டதால, இந்த மாரி நீ வந்து உன்னோட அம்மா கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தியா? நான் உண்மையை சொல்லணும் தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல சிந்து. யார் சொன்னது? நீ தான் பஞ்சாயத்திலே உண்மையை சொல்றதுக்காக வந்துட்டியே. நான் தானே உன்னை தடுத்தேன். அப்புறம் எதுக்காக நான் உன்கிட்ட நடிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டுட்டு ஆமா இல்ல அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. அம்மா கேட்டதுக்கு நான் அமைதியா இருந்தேன். அவ்வளோதான். மற்றபடி நான் எப்போவுமே நடிக்க மாட்டேன். உன்கிட்ட நடிக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. ஸ்னேகா துரோகம் பண்ணா. அவள் பண்ணது எனக்கு பிடிக்கல. அதனால் ஒதுங்கிருந்தேன். மற்றபடியெல்லாம் வந்து நீ பண்ணதும் எனக்கு துரோகம் தான். இருந்தாலும் நீ வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. உன் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லது பண்ணியிருக்க. அதனால் உன் மேலே மட்டும் எனக்கு கோவமே வரமாட்டேங்குது. அதுதான் ஏன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு சிந்து அப்படியே பார்த்தபடி இருக்காங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. எக்காரணம் கூட உன்னை நான் வெறுக்க மாட்டேன். நீ உண்மையை சொன்னாலும் சரி, உண்மையை சொல்லனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க. டாக்டர், ஒன்று மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இப்போ வரைக்கும் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டுருக்கேன். அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ என்கிட்ட அன்பை மட்டும் தான் காட்டுற. ஒன்று போய் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சிந்து. டாக்டர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால டாக்டருக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன். நைட்டு டாக்டருக்கு அசத்தி வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்து என்ன பண்ணுறாரு, சஞ்சய் வந்து வேணும்னே வந்து ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டுறாரு. உன் ஒய்ஃப் கூட நான் இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் உன் ஒய்ஃபும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். நானும் அவளும் தான் வந்து ஜோடியாக இருக்க போகிறோம். வந்து பாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து பேசிடுறாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, அந்த பார்ட்டிலே போய் அவர் அடிக்கிறாரு. உடனே வந்து தப்பாக புரிஞ்சுக்கின்னு வந்து பைரவி என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை அடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற உனக்கு அசிங்கமாக இல்லை? வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட பழகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக சஞ்சய் பார்த்துட்ருக்காரு. பைரவி கோவப்படுறத. அங்கேருந்து ஆறுமுகம் வந்து கிளம்புறாரு. ஆறுமுகம் மனசே கஷ்டமாக உட்காந்துருக்காரு. அப்போ பைரவி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஓவராக பண்ணிவிட்டேன், உன்னெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல, தயவுசெய்து ரூமை விட்டு வெளியே போ அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட காட்டணும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்ககிட்ட எதுவும் நான் பேசுறது தயாராக இல்லை. நீ இதை பார்த்துட்டு நான் ஏன் அங்கே வந்தேன், ஏன் அவனை போட்டு அடித்தேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா உனக்கு விருப்பம் இருந்தால் தெரிஞ்சுக்க, விருப்பம் இல்லைன்னா நீ தெரிஞ்சுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாரு. உடனே வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து தண்ணி கேனை மாற்றிருக்காங்க. தண்ணி கேனை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப வந்து வேணும்னே வந்து அவரை ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து பைரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் வந்து அவர் பண்ணாங்க, யார் பண்ணா இதெல்லாம் அப்படின்னோடனே, என்ன பார்த்தியா அப்படின்னோடனே, பார்த்தேன். சரி, ஸ்டேஷனில் நீ குடிக்கலன்ற, வேணும்னே உன்னை குடிக்க வச்ச மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருப்பா? இதெல்லாம் சஞ்சய் தான் பண்ணியிருக்கான். அவன் தான் வேணும்னே என்னை வெறுப்பேற்றதுக்காக இப்படி பண்ணான். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்து எனக்கு அமுச்சு விட்டான். அதுவும் நீயும் அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி. அவன் உன் மேலே ரொம்ப வந்து வந்து ஆசை வச்சுருக்கான். உன்னை அடையணும்னு விரும்புகிறான். இதுதான் உண்மை. நீ இதை தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்காம போ. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். அப்புறம் நீ அந்த சஞ்சயை நம்புறதும் நம்பாததும் இஷ்டம். அவனை நான் வந்து அடித்தது நீயும் அவனும் ஆனதுக்காக கிடையாது. அவன் என்னை பயங்கரமாக வெறுப்பேற்றி உன்னை பற்றி ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசினான். அதுக்காக தான் வந்து அடித்தேன். இதை நீ நம்பாமல் போ. உன்னை பொறுத்த வரைக்கும் படித்தவங்கள தான் நம்புவீங்க. என்ன மாதிரி படிக்காதவங்களாம் எங்கே நம்ப போகிறீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதையெல்லாம் கேட்ட வைரவி அதிர்ச்சி அடிக்கிறாங்க. என்ன இவன் வேறு மாதிரி சொல்கிறான் சஞ்சயை பற்றி. சஞ்சய் இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ப முடியலையே, என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சஞ்சய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அப்பா இது போதும், பைரவி இதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான். ஆறுமுகம் ஏமாந்து போகிறான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பைரவி கூடிய சீக்கிரம் ஆறுமுகத்தை வெறுத்துட்டு என்னை தேடி வந்துடுவா. அதுக்கப்புறம் நானும் பைரவியும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே பைரவி வந்து சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. பைரவிக்கு 100 ஆயிஸ் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. என்ன சஞ்சய், அப்புறம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் உனக்கும் வந்து ஆறுமுகத்துக்கும் சண்டை ஆகிடுச்சு. சாரி பைரவி அப்படின்னோடனே, பரவாயில்ல, எனக்கு சாரி சொல்லணும். உன்னை இந்த மாதிரி அவர் தான் அவமானப்படுத்தினார், எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, அதனால் ஒன்றும் இல்லை பைரவி, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. சரி, ஆறுமுகத்தை எதுக்காக வந்து உங்கள் வந்து ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க? ஏதோ குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டினாருன்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பைரவி. நான் வந்து இப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க பைரவி.